எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் சனிப்பெயர்ச்சி 2025 என்ன ஜோசியரை 2025 சனிப்பெயர்ச்சியாக போகிறதுக்கு இப்பயே சொல்கிறீங்களே நீங்கள் அப்படின்னு நினைக்கலாம். எதனால் நம்ம இவ்வளோ முன்கூட்டியாக சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சனிப்பெயர்ச்சி அப்படின்னாலே எல்லாருக்குமே ஒரு பயம் அப்படிங்கிறது இருக்கும். இப்போ கூட பார்த்தீங்கன்னா சனி இருக்கிற இடத்தால் பலருக்கு பாதிப்பு, சனியோட பார்வையால் பலருக்கு பாதிப்பு. படாத பாடுபடுறேன் ஜோசியரை, உசுரை வச்சுருக்கிறதே ஏண்டான்னு இருக்குது, உசுரை தவிர வேறு எதுவுமே இல்லை, கடனாகி போச்சு, குடும்பத்தில் பிரச்சனை, நிதி பிரச்சனை, இப்படி சகல விதத்துலேயும் பிரச்சனை இருக்குது, பெரிய பாவம், நான் என்ன பண்ணேன், ஒரு பாவம் பண்ணல, இருக்கவே பிடிக்கல அப்படிங்கிற மனநிலையில் பலரை வாட்டி வாய்ச்சிக்கிட்டு இருக்கு. அப்போ நம்ம முன்கூட்டியே சில நல்ல பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிட்டோம்னா ஒரு மனசில் தெளிவு பிறகும். சரி, இப்போ நமக்கு இன்னும் கொஞ்சம் காலகட்டம் தான் சரியில்லை, அதுக்கு பிறகு நல்லா இருப்போம் அப்படிங்கிற ஒரு நேர்மறை சக்தி உங்களுக்கு கிடைக்கும். அப்போ இந்த 2025 சனி பயிற்சியால் யாராருக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத நம்ம முன்கூட்டியே கணிச்சு சொல்கிறோம். அதாவது சனி பயிற்சி எப்போ வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா, 2025 வருஷம் மார்ச் மாதம் 29ஆம் தேதி. இன்னைக்கு இந்த தேதியில் சனி பகவான் குரு பகவானோட வீடான மீன ராசிக்கு போக போகிறாரு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 3, 2027 வரைக்கும் 2.5 வருஷம் அங்கே தான் இருக்க போகிறாரு. இந்த சனி பகவானோட பயிற்சி, அதாவது சனி பகவான் தன்னோட சொந்த வீட்டிலேருந்து குரு பகவானோட வீட்டுக்கு, பகை வீட்டுக்கு போகிறார். இதனால் யாருக்கெல்லாம் என்னென்ன பலன் கிடைக்க போகுது, சனியோட பார்வையில் யார் யாரெல்லாம் மாட்ட போகிறா, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம துல்லியமாக பார்த்துருவோம். மகர ராசி நேயர்களே, 2025 வருடம் சனி பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு விடுதலை கிடைச்சிருச்சுப்பா. வாழ்க்கை முழுக்க இருட்டு அறையில் உட்காந்துக்கிட்டு கண்ணே தெரியாமல் திக்கத்த இடத்துல எங்கே என்ன இருக்குன்னே தெரியாத ஒரு ரணக்கொடூரமான வாழ்க்கை, அதுலேருந்து உங்களுக்கு விடுதலை கிடைச்சா எப்படி இருக்கும்? ஒரு பாலைவனத்தில் மாட்டிக்கிட்டோம், சுற்றி மண்ணு தான், வெயில் தாங்க முடியல, கடந்து போகிற தூரம் எவ்வளோன்னு தெரியல, நாலா பக்கமும் மணலாக இருக்குது, தண்ணி தாவம் நாக்கு வறண்டு போச்சு, சாவு நம்ம கண்ணு முன்னாடியே தெரியுது, ஆனாலும் வரமாட்டேங்குது. அப்படி இருந்தவங்களுக்கு ஒரு மீட்கிறதுக்கு ஒரு ஹெலிகாப்டர் இறங்கினா எப்படி இருக்கும்? அப்படி ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது தான் இந்த சனி பயிற்சி உங்களுக்கு. ஏன்னா மகர ராசிக்காரர்களோட கஷ்டம் அப்படிங்கிறது ஒரு இருட்டு அறைக்குள்ளே தனியாக மாட்டிக்கிட்டு ஓன்னு அழுதுகிட்டு இருக்கோம். நம்ம அழுக சத்தம் கூட அடுத்தவனுக்கு கேட்காத ஒரு நிலைமை, கேட்குதா கேட்கலையான்னு தெரியாத ஒரு நிலைமை அப்படிங்கிறதே ஒரு 7.5 வருஷமாக. இப்படி தான் கஷ்டம் அப்படின்னே கிடையாது. உடல் முழுக்க காயங்கள், குறிப்பாக முதுகில் குத்தப்பட்ட துரோகங்கள். மகர ராசிக்காரன் சட்டையை அவுத்து பார்த்தா முதுகில் குத்தின காயம் அவ்வளோ இருக்கும், அவ்வளவு காயங்கள். நம்பினவன் எல்லாம் கைவிட்டான், யாருக்கு நல்லது செஞ்சோமோ அவன் தான் நம்மளை முதுகில் குத்தினான். தேவையற்ற வீண் பழிகளை சுமந்தோம், அவமானங்களை சுமந்தோம், நண்பர்கள் பகையானாங்க, நண்பர்கள் நம்மளை மதிக்காமல் போனாங்க, உறவுகள் நம்மளை மதிக்காமல் போனாங்க. உசுரை மட்டும் வச்சுக்கிட்டு மற்ற எல்லாத்தையும் உருவி எடுத்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருந்தீங்க இல்லையா? அதுலேருந்து நீங்கள் விடுதலை அடைய போகிறீங்க. இது எப்படி சொல்கிறது, இன்னும் பிரமிச்சு கூட சொல்லிக்கலாம். இதுக்கு மேலே ஒரு பெரிய சுற்றுலாத்தலத்தோட உச்சத்தில் போய் மேகக்கூட்டத்துக்கு நடுவில் நின்றுக்கிட்டு சந்தோஷமாக ஓன்னு கத்தனா எப்படி இருக்கும்? அப்படி ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அமைய போகுது. சனி பகவான் உங்களோட ராசிக்கு அதிபதி, 2வது வீட்டுக்கு அதிபதி. விரைய சனியாக 2.5 வருஷம், மொத்த காசும் முடிஞ்சு போச்சு. ஜென்ம சனியாக 2.5 வருஷம், வீண் பழியை சுமந்தாச்சு, குடும்பத்தில் பிரச்சனை, கடன். பாத சனியாக 2.5 வருஷம், மொத்த சோழியும் முடிச்சிட்டார். இப்போ எங்கே போக போகிறாரு? 3வது வீட்டுக்கு போக போகிறார். 3வது வீடுங்கிறது எது? தைரிய வீரிய ஸ்தானம், சகோதர ஸ்தானம் அப்படிங்கிற இடத்துக்கு சனி போகிறார். உங்களோட தனி திறமை அப்படிங்கிறது பளிச்சுன்னு இந்த உலகத்துக்கு காட்ட போகிறீங்க. நீங்கள் யாருன்னு இந்த உலகத்துக்கு காட்ட வேண்டிய நேரம் வந்துடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் யார் அப்படிங்கிறத இந்த உலகம் இதுக்கு மேலே உணரும். உங்களுக்குள்ளே இவ்வளோ திறமையா அப்படின்னு சொந்தக்காரன் ஆச்சரியப்பட்டுருவான். பரவாயில்லடா இவன், நான் சும்மா சாதாரண ஆளுன்னு நினச்சேன், நான் இப்படி பண்ணுறான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட திறமையை இந்த உலகம் தூக்கி கொண்டாட போகிற ஒரு நேரம் வந்துருச்சு அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில் இந்த சனி பகவானோட பயிற்சி அப்படிங்கிறது மற்ற எல்லாரை விட கொடிகட்டி பறக்க போகிற, கோட்டையால் போகிற ஒரு அற்புதமான ராசி அப்படின்னா மகர ராசி. பெரும்பாலும் மகர ராசிக்காரர்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறதே பிற்பகுதி வாழ்க்கை. முற்பகுதியில் என்னதான் சொத்து பத்து இருந்தாலும் அதை நம்மளால் அடைய முடியாது. வீடு நிறையா காசு இருந்தாலும் நமக்கு 10 ரூபா தரமாட்டாங்க, நம்ம கஷ்ட ஜீவனம் தான் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறது தான் மகர ராசிக்காரர்களோட
முற்பகுதி வாழ்க்கை. இப்போ ஏழரை சனிலேருந்து நீங்கள் விடுபட்டீங்க இல்லையா? ஏழரை சனி முதல்ல என்ன செய்யும் அப்படின்னா, இந்த 7.5 வருடம் நீங்கள் பட்ட கடன், நோய், பகை, அவமானம் இதுலேருந்து உங்களை மீட்டெடுக்கும். சனி பகவானோட பார்வை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் 5வது வீட்டில் இருக்குது, புத்திரஸ்தானத்தில் இருக்குது. பிள்ளைகளை மட்டும் கொஞ்சம் கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும். 9ஆம் வீட்டில் சனி பார்வை இருக்குது அப்படிங்கும்போது பூர்வீக சொத்தை விற்பனை செஞ்சு அதன் மூலமாக பெரிய அளவில் சம்பாதிச்சு அதன் மூலியமாக இன்னும் பல சொத்துக்களை வாங்கி போட்டு அதன் மூலியமாக இன்னும் பல தொழில்களை உருவாக்கி ஒரு சாம்ராஜ்யத்தையே நீங்கள் உருவாக போகிற ஒரு நேரமாக இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது இருக்க போகுது. கடந்த காலகட்டங்களில் மதிக்காத சொந்தங்கள் இருந்திருப்பாங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களை பார்த்து ஆச்சரியப்பட்டுருவாங்க. உங்களோட வளர்ச்சி அந்தளவுக்கு விஸ்வரூபம் எடுத்து நிற்கும். இவனை போய் நம்ம மதிக்காமல் விட்டோம், இப்போ அவன் எங்கேயோ போயிட்டான், இப்போ போய் நம்ம வந்துட்டு நின்னோம்னா நம்மளை மதிப்பானா மதிக்க மாட்டானா அப்படின்னு யோசிக்க வச்சிடும். ஆனால் இந்த மகர ராசிக்காரங்க இருக்காங்க பாருங்க, நம்மளை தூக்கி போட்டு மிதித்தவன் கூட நம்மக்கிட்ட வந்து நின்றுட்டான்னா சரிப்போ அவனுக்கு குணம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி அந்த இறக்க குணம் உள்ள ஆளுங்க. அதனால் இறங்கி போயிடுவீங்க. அது தப்புன்னு சொல்ல முடியாது. யாருக்கு இறக்கம் காட்டணும் அப்படிங்கிறது இருக்குல்ல, தவறான நபர்கள்ட்ட இறக்கமும் காட்டிடக்கூடாது. அதுதான் பாத்திரம் அறிஞ்சு பிச்சை இடு அப்படின்னு இருக்காங்க. அந்தளவுக்கு நம்மளை தூக்கி போட்ட எதிரிகளுக்கு இறக்கம் காட்டிடலாம். கூட இருந்து முதுகில் குத்தின துரோகிகளுக்கு ஒருபோதும் இறக்கம் காட்டக்கூடாது. நீங்கள் பட்ட பாட்டுக்கு எல்லாம் பலன் அப்படியே அறுவடை செய்ய போகிற நேரம் வந்திருக்கு. நான் பெருசாக தூக்கி பிடிக்கிறேன், மகர ராசிக்காரர்களை உயர்த்தி பேசுகிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா இந்த 7.5 வருஷமாக மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல வாக்கு அப்படிங்கிறதே நம்ம சொல்லலை. அந்த அளவுக்கு இருந்தது. அதை என்னத்தை சொல்ல முடியும்? கீழே கிடக்கிறவனை போய் கார் வாங்குறேன், பங்களா வாங்குறேன் அப்படின்னா கமெண்டில் என்ன ஜோசியர் அறிவு இருக்கா அவனுக்கு, நான் சோத்துக்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், நான் எங்கேயா கார் வாங்குறதுன்னு என்னை காரி துப்பிட்டு போவாங்க. அப்படி தான் இருந்துச்சு. இனிமேல் எல்லாம் வாங்கலாம். ரொம்ப வருடத்துக்கு பிறகு நல்ல வாக்கு அப்படிங்கிறத சொல்கிறேன். சொந்த வீடு அமையும், சொந்த தொழில் அமையும். அமைஞ்சிருந்த தொழில் சரிவர நடக்கலைன்னா உங்களோட துறையில் இதுக்கு மேலே வளர்ச்சியில் நீங்கள் கொடி கட்டி பறக்கலாம். எல்லாமே கிடைக்கும். வாழ்க்கையில் என்ன லட்சியம், வாழ்க்கையில் என்ன இலக்கு, என்ன கொள்கை அப்படிங்கிறத வச்சுருந்தீங்களோ அத்தனையும் ஜெயிச்சு ஒரு விஸ்வரூபத்தை இந்த உலகத்துக்கு நீங்கள் காட்ட போகிறீங்க. அப்படி ஒரு நேரம் அப்படிங்கிறது தான் இந்த 2025 வருடம் சனி பயிற்சி. இதே காலகட்டத்தில் குரு பகவான் 5வது வீட்டிலேருந்து பயிற்சியாகி 6வது வீட்டுக்கு போடுவார். 6க்கு குரு போனாலும் கூட அவரோட பார்வை 9, 11, 2 இந்த இடங்கள்லாம் விழுந்து புனிதப்படுத்துது. இந்த இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு இன்னும் யோகத்தை கொடுக்குது. குரு பார்வைங்கிறது அற்புத யோகத்தை கொடுக்குது. குரு 6வது வீட்டில் இருந்தாருன்னா ஊரில் பகைமாங்க. சனி தான் தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருக்காரு. பகைன்னா வா தூக்கி போட்டு நான் பந்தாடுறேன், வர்ற பகை என்கிட்ட தோத்துட்டு தான் ஓடணும், அப்படி தான் இருக்கும். ரொம்ப அற்புதமான ஒரு நேரம் வந்திருக்கு. எந்த அளவுக்கு சனி உங்களை வாட்டி வதைச்சி கொடுமைப்படுத்தி சித்திரவதை பண்ணி சின்னாபின்னப்படுத்தி நடுத்தெருவில் நிறுத்தினாரோ அந்த இடத்துல எல்லாத்தையுமே நீங்கள் ஜெயிச்சு காட்ட போகிறீங்க. எங்கே விழுந்தீங்களோ அங்கேயே எந்திரிக்க போகிறீங்க. மிகப்பெரிய ஒரு எதிர்காலம் காத்துக்கிட்டு இருக்கு. அதனால் இப்போ இருக்கக்கூடிய கஷ்டம் அப்படிங்கிறதெல்லாம் இன்னொரு 5-6 மாதத்துக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இழுத்து பிடிச்சிட்டு ஓட்டிருங்க. நம்ம வாழ்க்கை இப்படி போயிடுச்சே, இது இங்கே இருக்கே அது அங்கே இருக்கே அப்படின்னு கவலைப்பட வேண்டியதில்லை. ஒரு பெரிய விடுதலை அப்படிங்கிறது தான் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதனால் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டோம், இன்னும் ஒரு 6 மாதம் தானே, வர்றபடி வரட்டும் பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு அவங்க வேலை உண்டு நீங்கள் உண்டுன்னு இருங்க. மிகப்பெரிய ஒரு எதிர்காலம் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. ஒரு குகையில மாட்டி எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாமல் இருட்டில் கிடந்தவனுக்கு ஒளி வந்த மாதிரி ஒரு வாழ்க்கை இருக்குது. நல்ல வசதி வாய்ப்புகள் கிடைக்கும், நல்ல தொழில் அமையும், நல்ல வேலை அமையும், வேலையில் நீங்கள் சிறந்து விளங்கக்கூடிய வாய்ப்பு, அரசியல் துறையில் சாதனை படைக்கக்கூடிய வாய்ப்பு, இப்படி சகல விதமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்குது. அப்படிங்கிறதால மகரம் இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டத்தில் சிகரம் தொடும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. சனிப்பெயர்ச்சி 7.5 சனி இதோட உங்களை விட்டு கழியுது. இன்னும் 30 வருடம் கழித்து தான் மறுபடியும் உங்களுக்கு 7.5 சனி வரும். அதனால் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. சனிப்பெயர்ச்சி நடந்து முடியும் போது 30 வயதுக்கு கீழ் உள்ளவர்களாக இருந்தால் திருநள்ளாறு போய் நலன்குளத்தில் நீராடிட்டு சனி பகவானை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. 30 வயதுக்கு மேற்பட்டவர்கள்னா திருக்கொல்லிக்காடு போய் சனி பகவானை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் அப்படின்னா குச்சனூர் போய் தேனி மாவட்டத்தில் இருக்கு, குச்சனூரில் போய் சனி பகவானை வணங்கிட்டு வாங்க. இதுக்கு பிறகு உங்களோட விஸ்வரூபத்தை இந்த உலகத்துக்கு காட்ட போறீங்க. மகர ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.